ஒரு உதாரணம் சொல்ல தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைக்கி சாப்பாடு கிடச்சிடுச்சு ஐயா, நாளைக்கு எந்த மவராசி போடுவாலோ தெரில. சரி நீங்கள் சொல்ல, இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஊழியத்துக்கு வரவன் என்ன சொல்லுவான்? ஊழியத்துக்கு வர பெற்றோர்கள் அல்ல பிள்ளைகளை அனுப்புவார்களா, இல்லை வர பிள்ளைகள் தான் வருவார்களா? இது பெரிய ராப்பிச்ச போல இருக்குதாலு. இன்றைக்கி இதை மவராசி சோறு போட்டா நாளைக்கு எந்த மவராசி சோறு போடுவாலோன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் மனுஷன். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது எனக்கும் அவர் போஷிக்க உள்ளவர், எனக்கு பின்வரும் சந்ததிக்கும் போஷிக்க உள்ளவர், சபை ஆவிக்குரிய இடத்திலும் போஷிக்க உள்ளவர், பூமிக்குரிய இடத்திலும் போஷிக்க உள்ளவர், அவர் மாதம் முழுவதும் போஷிக்க உள்ளவர், ஆயுள் முழுவதும் போஷிக்க வல்லவர். விசுவாசம். முதல்ல சொல்றது எப்படி இருந்தது? பரிதாபமா இல்லை, இந்த மவராசி இன்னைக்கு சோறு போட்டா நாளைக்கு யார் சோறு போடுவாங்களோ. அவ்வளோ பரிதாபமான நிலைமையிலே இயேசு நம்மளை வச்சிருக்காரு. சாப்பாடுன்றது இல்லை, சொல்ல வர காரியம். அநேகர் பிரமிக்கத்தக்கதான காரியங்கள்